வாழ்க்கையில நம்ம கவனம் செலுத்த வேண்டிய 2 தருணங்கள். 1 தனிமையில இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்மளோட எண்ணங்கள்லயும், செயல்கள்லயும் கவனமா இருக்கணுமோ, அதே அளவுக்கு ஒரு பொதுவான இடத்துல இருக்கும்போது நம்மளோட வார்த்தைகள்லயும் கவனம் இருக்கணும். 2 சில நபர்கள் நம்மகிட்ட ஏதோ ஒரு தேவைக்காகவோ, இல்ல பணத்துக்காகவோ தான் பழகுறாங்க அப்படின்னும்போது, அந்த சமயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இல்லாம இந்த 2 விஷயங்கள்ல கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி காயப்படுவோம், அடிக்கடி ஏமாத்தப்படுவோம். அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில நிம்மதி அப்படின்றதே இல்லாம போயிரும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, உண்மையான அன்ப மட்டுமே அடிப்படையா வச்சு, நம்ம மேல முழு அக்கறை எடுத்து, நமக்காக ஒரு சில விஷயத்த ஒரு நபர் செய்றாங்க அப்படின்னும்போது, அத தாராளமா நம்மளோட மனசு ஏத்துக்கும். அதையே ஒரு காரியத்துக்காக தான் செய்றாங்க அப்படின்றது தெரியும்போது, அத ஏத்துக்கிறதுக்கு மனசு வருமா? இப்படி காரியத்துக்காக பழகுற மனுஷங்கள பார்த்து பார்த்து, உண்மையாவே அன்பு வச்ச நபரையும் நம்புறதுக்கு மனசு ரொம்ப தயங்குது. நம்மளோட பேச்சு, நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம நடவடிக்கைகள் மத்தவங்கள எந்த வகையிலயும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரில, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள அடிக்கடி ஏதோ ஒரு விஷயத்துல எதையோ காரணம் காட்டி நம்மள கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம காயப்படுறோம் அப்படின்றதையும் உணராம, அவங்களோட வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்னும் நமக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்காம, நான் இயல்பா தான பேசினேன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த பதில் நமக்கு இன்னும் வலிய அதிகமாக்குது. தெரிஞ்சவங்க கிட்ட குடுத்த பணமும், தெரியாதவங்க கிட்ட குடுத்த அன்பும் கண்டிப்பா வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பாடத்த கத்துக் குடுக்கும் அப்படின்றத, வெறும் வார்த்தைகளா மத்தவங்க சொல்றத கேட்கும்போது, அந்த அளவுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படுத்தினதே கிடையாது. ஆனா, அத தனக்குன்னு சொல்லி அனுபவிக்கும்போது தான், அத எவ்ளோ வலி உணர்ந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்றதே புரிய வருது. இந்த மாரி நீங்களும் பணத்தினாலயோ, பாசத்தினாலயோ ஏமாத்தப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க.